நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இயேசுவின் அரவணைக்கும் நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கடந்த நாட்களிலும் கூட நாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நாம் வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்த்தோம். இன்றைக்கும் அதே விசுவாசத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச வாஞ்சையாக இருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இதில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி என்று ஒரு ஸ்திரீக்கு இரத்தப்போக்கு வியாதியினாலே கஷ்டப்படுகிற ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுகிறாங்க, மிகவும் செலவழிக்கிறாங்க தங்கள் வியாதியில். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகர் மருத்துவத்திற்காக செலவு பண்ணுவாங்க. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மருத்துவத்திற்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. ஒவ்வொரு டெஸ்ட் எடுக்கப்படுகிறது. இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்வதன் மூலமாக பல ரூபாய் செலவழிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு நோயை சீக்கிரத்தில் கண்டறிய முடிகிறது, அதற்கான தீர்வுகளை எடுக்க முடிகிறது. ஆகவே பல மருத்துவத்தில் விஞ்ஞானம் பெருகுவதனால பல கண்டுபிடிப்புகள். ஆகவே இந்த நாட்களில் அதற்காக செலவழிக்கிற பணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஏராளமான காரியம். சில மக்கள் தங்கள் ஆஸ்திகளையே சொத்துக்களையே விற்று என்ன பண்ணுகிறாங்க, மருத்துவத்துக்கு செலவழிக்கிறாங்க. பிள்ளைகள் தகப்பனுக்கு செலவு பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறாங்க. என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும், ஆகவே எல்லாவற்றையும் விற்று என்ன பண்ணுகிறாங்க, செலவு பண்ணுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அநேக சூழ்நிலைகளில் மருத்துவம் என்பது இன்றைக்கு வியாபாரமாகவும் இருக்கிறது, ஒரு சில இடங்களில் சேவையாகவும் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மருத்துவமனை வீடுகள், இன்றைக்கு வியாதி இல்லாத மனிதர்கள் என்று சொல்லி என்ன பண்ண முடியல, யாரையுமே சொல்ல முடியலை. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருக்குள்ளாக ஒரு சந்தோஷம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இன்றைக்கு ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுகிறாங்க, இயேசு இந்த விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிற ஒரு விசுவாசம். ஆகவே இந்த விசுவாசத்தில் யார் இருக்கிறார் என்றால் இந்த ஸ்திரீ. இயேசு ராஜாவை குறித்து இவர்கள் கேள்விப்படுகிறார்கள். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 25ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, இப்படி நம்ம இந்த வேத வசனங்கள் நமக்கு தெரியும். அப்போது அநேக வைத்தியர்களால்
என்ன பண்ணுகிறாங்களோ இவங்க கஷ்டப்பட்டாங்க, மிகவும் வருத்தப்பட்டு. அப்போது ஒரு வியாதி ஒரு மருத்துவரிடத்தில் என்ன பண்ணலை, தீர்வு கிடைக்கல. தங்கள் பலகீனத்திற்காக ஒரு மருத்துவரை நாம் அணுகிறோம், அந்த மருத்துவம் சரியான ஒரு பலனை அளிக்கவில்லை. அப்போது ஒரு மருத்துவரிடத்தில் போகும் பொழுது இந்த காரியங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது அதையெல்லாம் செய்தும் என்ன பண்ணலை, பலன் இல்லை. அப்போ இன்னொரு மருத்துவரை போய் பார்க்கணும், அப்போ அவங்க சொல்லியும் பலன் இல்லை. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் இதற்காக அவங்க பட்ட பிரயாசம் மிக மிக பெரிதாக இருந்தது. இது நிமித்தமாக அவங்க ஒரு காலகட்டத்தில் சோர்ந்து போயிட்டாங்க. வருத்தப்பட்டு என்று அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம அநேக நேரங்கள் அப்படி தான் இருக்கோம் இல்லையா? அநேகருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மருத்துவமனை. அப்போது எவ்வளோ பாருங்கள், கஷ்டமான ஒரு சூழல் இல்லையா? நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழணுமே, நம்ம மருத்துவ செலவு இல்லாமல் வாழணுமே, எல்லாரும் யோசிக்கிறது தான். அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஸ்திரீக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கிறாங்க. இயேசு இந்த பகுதியில் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட்டமாக என்ன பண்ணுவார், வருவார், நெருக்கி வருவார். எல்லா ஜனங்களும் அவருடைய அற்புதத்தை காண வருகிறாங்க. அவரோடு கூட வந்த மக்கள் எல்லாம் யார்? அவருடைய 12 சீஷர்கள் வருகிறார்கள். அதே போல் அவரை நெருக்கி கொண்டு வர சில ஜனங்கள் வராங்க. அவரை தொட்டுட்டா போதும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரை பார்க்கணுன்னா அவரை பார்க்க எவ்வளோ ஆர்வமாக போகிறாங்க. அதுபோல் அன்னைக்கு இயேசுவை ஒரு கடவுளாக பார்க்கல, ஒரு தலைவராக பார்த்தாங்க. அதே போல் ஒரு தீர்க்கதரிசியாக பார்த்து வந்தாங்க, ஒரு ஊழியக்காரராக பார்க்க வந்தாங்க. அப்போ இது பார்வைக்காக அநேக ஜனங்கள் கூடி வருகிறாங்க. அதன் மத்தியில் இந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறாங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 27ஆம் வசனம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அல்லேலூயா. பாருங்க, ஜனக்கூட்டத்துக்கு பின்னால் வந்து, ஜனக்கூட்டம்லாம் அவரை சுற்றி இருக்கிறது, பின்னாக வந்து என்ன பண்ணாலாம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது இயேசுவை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்தது. ஜனக்கூட்டத்தின் மத்தியில் தான் இயேசு என்ன பண்ணுகிறார், கடந்து செல்லுகிறார். அப்போது அந்த கூட்டத்தில் இந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறாங்க, தங்களுக்குள்ளாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அப்போது இது மிக மிக கவனிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம பாரம்பரியமாக திருச்சபைக்கு ஒவ்வொரு வாரமும் தவறாமல் போயிடுவோம், ஆனால் நமக்கு அற்புதமே நடைபெறாது. ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக வந்து ஆண்டவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வாங்க, ஆண்டவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்வாங்க. அப்போ ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கவனிக்கணும், அவங்க எடுக்கிற ஒரு தீர்மானம் என்ன, நம்பிக்கை என்ன. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்ன சொல்கிறாங்க, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன்னுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்கிறாங்க. அப்போது பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நான் என் ஆண்டவரை இயேசுவை பார்ப்பேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன், நான் சொஸ்தமாவேன். இதுதான் அவருடைய விசுவாசம். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனோன்னே நம்ம என்ன பண்ணுகிறோம், ஏதோ வழக்கம் போல் நாம் போகிறோமே, கடமைக்காக போயிட்டு வந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நமக்காக தான் திருச்சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, நமக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்கிறார். ஆண்டவர் தான் ஊழியர்களை ஏற்படுத்துகிறார், ஆண்டவர் தான் தேவ பிள்ளைகளை ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் தான் நியமிக்கப்படுகிறார்கள். நம்ம ஏதோ மனிதர்கள் தான் கொண்டு வந்திருக்காருன்னு நினச்சிருக்கோம். இல்லை பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வேலை என்ன, முழு உள்ளத்தோடு, அது எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, எனக்காக ஆண்டவரை பேசுங்க ஆண்டவரை. அல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் செல்கிறோமா, இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசுவார். என் வாழ்க்கையில் பல கேள்விகளோடு நான் இன்றைக்கு வருகிற ஆலயத்துக்கு எனக்காக ஆண்டவர் என்ன வார்த்தை பேச போகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் போயிருக்கிறோமா? அல்லேலூயா. ஏதோ நம்ம போயிட்டு ஆண்டவருக்காக ஆராதனை செய்யணுமே, ஆண்டவரை ஓய்வு நாள் இருக்கிறது, அதற்காக நம்ம கடமைக்காக போகிறோமே, அப்படி அல்ல.
அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போயிட்டா ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு கண்களுக்கு முன்பாக தெரியணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆலயத்தில் ஆண்டவரை முன்வைங்க, நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்படாதபடி ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், இந்த ஸ்திரீயுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். நான் என் ஆண்டவர் இயேசுவை பார்ப்பேன். இதுவரைக்கும் எத்தனையோ வைத்தியர்களை பார்த்துட்டேன், ஆனால் இன்றைக்கு பார்க்கிற இந்த பரம வைத்தியரிடத்தில் நான் பார்க்க போகிறேன். இவருடைய வஸ்திரத்தில் ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு இருந்த போதகர்கள் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, வஸ்திரங்கள் தொங்கல் அணிந்திருப்பார்கள். ஆகவே என் ஆண்டவர் இயேசுவும் ஒரு யூதராக இருந்ததுனால அவரும் என்ன பண்ணுவார், அந்த வஸ்திரத்தில் தொங்கல் இருக்கும். அவங்க யூத முறைமைப்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு அங்கி, நீண்ட அங்கி போட்டிருப்பாங்க. இப்படி அந்த வஸ்திரத்தின் தொங்கலில் என்ன பண்ணுவார், இவங்க போய் தொடுவாங்களாம், சொஸ்தம் அடைவாங்க. இதுதான் அவருடைய விசுவாசம். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தது தெரியுமா? பாருங்கள், உடனே அந்த 29ஆம் வசனம் சொல்கிறது, உடனே அவருடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போ நாம் எடுக்கிற நம்பிக்கையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை, எந்த வைத்தியர்களால் தீர்க்க முடியலை, எந்த மனிதர்களால் தீர்க்க முடியலை. ஒரு வேளை யார் யார் என்ன மருத்துவம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துருப்பாங்க, ஆனால் ஒரு பலனும் இல்லை. இன்னைக்கு நாமளும் அப்படி தானே செய்கிறோம். தெய்வீக தான் ஆண்டுடைய தெய்வீக சித்தம், நம்மை குறித்த அனாதி தீர்மானம். அதை நம்ம உணர்ந்தவர்களா இந்த நாள்ல என்ன ஆண்டுடைய அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய சமூகத்துக்கு நேரம் நாம அர்ப்பணிக்க போது போங்க. எலியா தீர்க்கதரிசி அனுப்பின ஆசை, அதுக்கப்புறம் ரெண்டு ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணி ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் அவருக்கு முன்னால நமக்கு முன்னால ஒருவேளை நமக்கு போதும், நம்ம இது வரைக்கும் செஞ்சது வரைக்கும் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த தேவன் கைவிட மாட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளை என்னிடத்தில் ஜெபிக்க மாட்டார்களா, என்னை நோக்கி பார்க்க மாட்டார்களா? வேதத்தில் நீங்கள் பாருங்களேன், அவரை நோக்கி பார்த்துட்டா அவங்க முகம் பிரகாசிக்கப்படும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அந்த மனிதர்கள் செய்வாங்க, இந்த மனிதர்கள் செய்வாங்க. இன்றைக்கு பல மருத்துவர்களை நம்பிக்கிட்டு இருக்கோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, மருத்துவர்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார், அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதைவிட பரம வைத்தியர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரை என்ன பண்ணுகிறாங்க, காலம் போன உடனே எல்லாம் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க, எங்களுடையத்தில் ஒன்றும் இல்லை. அவங்க செய்கிறது சிகிச்சை மாத்திரமே, பல கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அவங்க நல்ல வீட்டில் போய் நிற்க முடியாது, ஒரு நல்ல சுபகாரியங்களில் போய் அவங்க என்ன போய் கலந்து கொள்ள முடியாது. ஓகே ஓகே, அன்னைக்கு சரியா செஞ்சிருந்தேன். இல்லை 2 நேரம் என்ன இடையில 2 நேரம் எந்திரிச்சு எடிட் போட்டிருப்பேன். அதே போல அவர் சொல்ற இடத்துக்கு அவர் சொல்ற போ அப்படின்னு சொல்லும் போது புறப்பட்டு காட்டக்கூடிய இடத்து அவர் இன்றைக்கு விடுதலை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு
விசுவாசத்தோடு ஏறெடுக்கிற பொருத்தனைகளை ஆண்டவர் பகல்ல பார்க்கிறார். மேகஸ்தம்பத்தினால அப்படின்னு முறுமுறுத்துட்டா அந்த ஜெபத்துக்கு பதிலே கிடைக்காது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு முழங்கால் படியிட்டீங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று 100% நம்பிக்கை இருந்தால் மாத்திரமே அந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிங்க. கட்டாயம் அதற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இதில் எந்தவித சந்தேகம் அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டாலே அது நிறைவேறும். அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா தானியேல் என்ற ஒரு தேவ மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட போகிறான். ஒரு தூதன் ஓடின்னு வந்துட்டான். வானத்திலிருந்து ஒரு தூதன் ஓடி வந்து சொல்கிறான், ஐயா நீ முழங்கால் படியிடும் பொழுது ஆண்டவர் என்னை அனுப்பிட்டாரியா, உன் ஜெபத்துக்கு பதில் வந்தது. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல, தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிற தேவன். அல்லேலூயா. நம்பிக்கையோடு கண்ணீரோடு பார்க்கிற தேவ பிள்ளையே உங்களுக்காக இறங்குகிற ஒரு தேவன். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளை, பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஒரு மனுஷன் சொல்கிறான், தேவ பிள்ளை சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவரீர் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். பாருங்கள், அதே ஸ்திரீயை உடனே இயேசு சொல்லுகிறார். 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்திற்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, இதில் ஒரு வேடிக்கையான காரியத்தை பாருங்க. சீஷர்கள் எல்லாரும் இடத்திலும் முன்பாக இயேசு கேட்கிறார், எப்பா என்னை தொட்டது யார்? என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை. அப்போ சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயா உம்மை எல்லாரும் தொட்டுட்டு தானே இருக்கிறாங்க, உம்மை நெருக்கிட்டு இருக்கிறாங்க, இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, இவங்களில் யாரை சொல்வீர்? அப்போ சொல்கிறார் ஆண்டவர், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு விசுவாசமுள்ள ஒரு தொடுதல் அவரிடத்திலிருந்து வல்லமையை புறப்பட செய்கிறது. விசுவாசத்தோடு அந்த ஸ்திரீ வருகிறாங்க, எல்லாரும் மக்கள் இருக்கிறாங்க, அது ரைட்டு தான். ஆனால் இவளுடைய இருதயத்தில் எடுத்த அந்த விசுவாச நம்பிக்கை அவளை சுகம் பெற்றது. இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை உரிந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்திருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் ஆலயத்தில் ஜெபிக்க போனாலும் சரி, கர்த்தர் உங்களை தொடுவார். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது புறப்பட்டு வரும். நீங்கள் எப்பேற்பட்ட பலகீனத்தில் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற அவருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, எல்லாரும் அவரை சுற்றி பார்க்குறாங்க. இதை செய்தவர்களை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தால் இயேசு என்ன பண்ணுகிறார்? தன்னிடத்தில் 33ஆம் வசனம் சொல்கிறது, தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்கிறார். அல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை தொடணும்னு தான் நினச்சா, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவளை அழைத்து ஆண்டவர் அவளுக்கு செய்த நன்மைகளை எல்லாருக்கும் அறிவித்து என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் மீது நம்பிக்கை எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? பிரியமான தெய்வ பிள்ளைகளை, என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்கள். அன்பின் பரலோக பிதாவே,
இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. தேவரீர் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராக. ஆண்டவரே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அருமையான தேவ பிள்ளைகள், அருமையான சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. பலகீனத்தை ஆண்டவரே நீர் எடுத்து போடுங்கப்பா. கர்த்தர் அற்புதமான ஒரு விடுதலை நீர் கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனை வியாதிகள் அப்பா, எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே. வியாதி நிமித்தமாக கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது இறங்கும் ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. இதை பார்க்கிற நேரத்தில் ஒரு அற்புதம் நடைபெறட்டும் சுவாமி. ஆண்டவரே, வியாதியின் கிரியைகள் இந்த குடும்பத்தை விட்டு விலகும்படியாய் உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அந்த குடும்பங்களில் இறங்கட்டும். ஒரு அற்புதம் நடைபெறட்டும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன தேவன் அப்பா. ஆண்டவரே, வியாதியில விடுதலை கொடுக்க நான் யார் இடத்துல செல்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை அந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்கள் நடைபெறட்டும் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற எல்லா தரித்திர நிலைமைகள் மாறட்டும் அப்பா. கடனில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கடன் முடிவுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால அற்புதமான வழிகள் திறக்கப்படட்டும் அப்பா. கடனை அடைக்கக்கூடிய வழிகள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த நிகழ்ச்சி எந்தெந்த இல்லத்திற்குள்ளாம் செல்லுகிறதோ அந்த இல்லங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. அற்புதங்கள் நடைபெறட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.